நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு கிட்ட என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் கூட வா, இது வரைக்கும் நடந்ததுக்கு உன்கிட்டயும் உங்க அம்மா அப்பா கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க கிளம்பும் போது அவங்க அம்மா அப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இவங்க குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. இதனா பார்த்த இந்த பொண்ணு என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது, என்னையும் உன்னோட கூட்டிட்டு போயிருன்னு சொல்றா. இவங்களும் ஆட்டோல ஏறி கிளம்பி போறப்ப இந்த பொண்ணோட அம்மா போகாதுன்னு சண்டை போடுறப்ப இந்த பொண்ணோட அப்பா அவங்கள அடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னா இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு ஒரு பிளான போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோக்கும் இந்த விஷயத்தை தெரிய வச்சு அங்க அவனை வர வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட மச்சான் இவங்கள பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா தான் இருக்காங்க, இதுக்கு மேல நம்ம தலையிடக்கூடாதுன்னு விலகி போயிடுறான். இங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தனால நம்ம ஹீரோட ஹோட்டல்லையே எல்லாரையும் உட்கார வச்சு விருந்து தராங்க. இதனா பார்த்த நம்ம ஹீரோட சித்தப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அடுத்த நாள் இந்த சித்தப்பா வரப்ப நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாமே கோர்ட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. என்னமா நேத்து தானே ஒன்னா நீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேக்குறப்ப நேத்து 8:30 மணி வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க, 8:30 மணிக்கு மேலதான் சண்டையே ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. இந்த சண்டை இந்த கோர்ட் வரைக்கும் போய் இவங்க ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் கொடுத்துடுறாங்க. டைவர்ஸ் கொடுத்த அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேருமே இவங்க வீட்டுல சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆக்சுவலா சண்டை போட்டா ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு தெரியும், ஆனா டைவர்ஸ் கொடுத்துட்டா எப்படி ஒண்ணு சேர்றதுன்னு ரெண்டு பேருமே கால் பண்ணி பேசிக்கிறாங்க. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு அழுறப்ப நம்ம ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு இந்த பொண்ணை கூப்பிடலான்னு கிளம்பிடுறான். இந்த பொண்ணும் அங்க இருக்க முடியாம 6 கிலோமீட்டர் ஓடி வந்து நடுவுலயே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதனா பார்த்த இன்னொருத்தவரு அப்புறம் எதுக்கு கோர்ட் டைவர்ஸ்னா, கோர்ட் இருக்கட்டும், பேப்பர் என்ன நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றது, நம்ம தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணி சந்தோஷமா வாழணும்.